அரசு, என் தாய் என்ன ஆனார்களோ தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், ஆண்டவன் நம் பக்கம் இருக்கிறார். உங்கள் தாயார் எங்கேயாவது உயிரோடு சுகமாக இருப்பார்கள். இப்போது நாம் என்ன செய்வது? பக்கத்தில் பவள நாடு இருக்கிறது, அங்கே போனாலாவது நம் காலம் தெளியுமா என்று பார்க்கலாம். புறப்படுங்கள். இளவரசே, என்ன பரந்தாமா? இவர்கள் யார்? இவர்கள் வாழ்ந்து கட்ட குடும்பம், வகையறியாது வந்திருக்கிறோம். வேண்டியது ஏதாவது வேலை? தற்போது இல்லை பிரபு. சுட்டாலும் பலன் தரும் சங்கு, வகை கட்டார்க்கு நலன் தருவர் எங்கு என்று கவிகள் தங்கள் நாட்டை பற்றி பாடியிருப்பது பொய்யா பிரபு? இல்லை என்றது வேலை, பொருள் அல்ல. ஏற்பது இகழ்ச்சி, உழைப்பதே மகிழ்ச்சி. என்ன தெரியும் உங்களுக்கு? ருசியாக சமைக்க தெரியும் அண்ணனுக்கு, பசியார உண்பவருக்கு பணிவோடு பரிமாற தெரியும் எனக்கு, புசித்த பின் வாய் சிவக்கும் வெற்றிலை மடிக்க தெரியும் என் தந்தைக்கு. உறவையும் உத்தியோகத்தையும் ஒன்றாகவே சொல்லிவிட்டாய். கெட்டிக்காரி. பரந்தாமா, இவர்களை சமையல் அறைக்கு அழைத்துச் செல். என்ன சிந்தனை அரசே? அலங்காரி, பவள நாட்டு மன்னருக்கு உடல்நிலை சரியில்லையா? வயதாகி விட்டதல்லவா? நீங்கள் ஒரு முறை போய் பார்த்து விட்டு வந்தால் உங்கள் பழைய மாமனாரையும் புதிய மருமகனையும் பார்த்தது போல் இருக்கும். யார் அந்த புது மருமகன்? பார்த்திபரைத்தான் சொல்கிறேன். பட்டத்து இளவரசர், நம் தகுதிக்கு ஏற்றவர். ரத்னாவுக்கும் தாய் மாமன், இருவருக்கும் திருமணம் செய்து விட்டால் ஒருமனப்பட்டு வாழ்வார்கள். அப்படியும் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ரத்னாவின் சம்மதம் கேட்க வேண்டாமா? தேவையில்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மூதுரைக்கு நடைமுறை வகுத்தவர் நம் இளவரசியார். மறுக்க மாட்டார் மன்னர் சொல்லை. ஆம் அரசே, கனியும் கன்னியும் காலத்தோடு பலன் பெற வேண்டும். அண்ணன் இன்றே பவள நாடு போகட்டும், பலனோடு திரும்பட்டும். ஆகட்டும். பாத்தீங்களா? இப்ப குண்ட போட்டனா? போட்டேன். இப்ப மருந்த வச்சனா? அதுவும் வச்சேன். இங்க கொண்டாங்க. யாரு இத பார்த்தா? இத பாருங்க, இப்ப வெடிக்க போகுது. பயந்துக்காதீங்க. நான் ஏன் பயப்பட போறேன்? பயப்படாம நில்லுங்க. இத பாருங்க. யார ஒண்ணு பார்க்கவா? இத பாருங்க, பீரங்க பாருங்க. பார்க்கல பார்க்கல. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயா, சண்டையில நிறைய குண்டு போட்டு வெடிக்கணும். அதுக்காட்டி பயப்படுறீங்களா? இத வச்சுங்க மாட்டேன். இதுல ஏதாவது குண்டு வெடிச்சதுன்னா? இல்ல இல்ல. இத பாருங்க. ஏய், பணமர்த்தான், என்னப்பா பண்றீங்க இங்க? ஏன் இந்த பீரங்க கொஞ்சம் தொடச்சு வச்சான்னா? நேரம் இல்லைங்க. என்ன நேரம் இல்ல? சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கா? ஏப்பா போறப்பா ஆளப்போ. மடப்பயல், ஏடா சித்தா, உனக்கு புத்தி இருக்காடா? இல்லங்க தம்பி தான் பீரங்கி கிட்ட வந்து. என்னடா வளர? மாமா, நீ எங்க மாமா போற? அபசகனமே, நாங்க உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பவள நாட்டுக்கு போறோம். அப்படியா? நானும் வரேனே, வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். டேய் ஊட்டி போடவல. மாமா பையா, இது ஒண்ணு நான் அம்மா கிட்ட சொல்றேன் பாரு. வாடா. மலைக்காதே. யார் நீ? மறைக்க வேண்டாம். உன் வணக்க முறை உன்னை காட்டி கொடுத்து விட்டது. வந்து ஒற்று வேலைக்கு வந்தாயா? இல்லை. ஒளிந்து வாழ வந்தவளா? எந்த குற்றத்தை செய்துவிட்டு இங்கு அடைக்கலம் தேடி இருக்கிறீர்கள்? சொல், உண்மையை சொல். நாங்கள் சொல்லுகிறோம். இளவரசி, அமருங்கள் தளபதி. நான் இளவரசர் அழைத்து வருகிறேன். நல்லது.
அரசே, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அமருங்கள். தாங்கள் யார் என்று தெரியாமல் பணிபுரிய வைத்து விட்டேன். அன்புக்கு அடிபணிவதில் தவறில்லையே. இளவரசே, எங்கள் காலம் சரியாக வரை நாங்கள் இப்படியே இருக்க அனுமதி கொடுங்கள். எங்கள் ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிந்ததாக இருக்கட்டும். விவரம் தெரிந்தால் வீரகேசியின் கொடுமை இங்கும் தொடர்ந்து வந்துவிடும். இளவரசே, என்ன பரந்தாமா? மருதநாட்டு தளபதி வீரகேசி வந்திருக்கிறார். இருக்க சொல், வருகிறேன். இது என்ன வேதனை? கலங்க வேண்டாம். என் அரண்மனைக்குள் இருக்கும் வரை எந்த விதமான ஆபத்தும் நெருங்காது. வர வேண்டும் தளபதி, வர வேண்டும். வணக்கம், வணக்கம். இப்போதுதான் தங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன். என்ன? பொய்யாமொழி பிறந்த நாட்டிலே நட்புக்கு ஒரு நல்லுருவம் தாங்கள் தான் என்று. புகழ்ச்சி மிக மிக அதிகம். சரித்திரமே புகழப் போகும் உங்களை இந்த சிறியவன் புகழ்வது எம்மாத்திரம். என்னை பற்றி நன்றாக புரிந்திருக்கிறார். ஆமா. இவர் ஒற்றற்படை தலைவன் வேலப்பன். வணக்கம். வணக்கம். தங்களை போன்றவர்களுக்கு நண்பர்களை விட பகைவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இப்படி ஒருவர் தங்கள் அருகில் இருப்பது மிக மிக அவசியம். உட்காருங்கள், உட்காருங்கள். இவர் இளவரசர் தைரியநாதர் தானே? ஆமா ஆமா ஆமா. குழந்தையில் பார்த்தது. இப்போ நான் குழந்தைதான். எங்க அம்மாவுக்கு தங்கள் தந்தையின் உடல்நிலை உடல்நிலை கவலைக்கிடம். தாங்கள் வந்திருந்தும் அவரை சந்திக்க வைப்பதற்கு வருந்துகிறேன். என்ன செய்வது? அங்கு மன்னர் நலமா? ஆம், இளையராணியார் நன்றாக இருக்கிறார். இளவரசி ரத்னா எப்படி இருக்கு? தங்கச் சிலை போல் இருக்கிறார். திருமண பேச்சு நடக்கிறதா? ஆரம்பமே ஆகிவிட்டது. ஓ. தங்கள் தமக்கை எங்கள் நாட்டுக்கு ராணியாக வந்தார்கள். என்ன செய்வது? அவர் காலடியில் வாழ நான் கொடுத்து வைக்கவில்லை. அவர் பெற்ற செல்வத்தையாவது இந்த நாட்டுக்கு ராணியாக்க வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் விருப்பம். சுவையான செய்தி தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருமணம் என்பது ஒருவர் பேசி முடிவு செய்தால் போதாது. பிறகு பேசுவோம். பரந்தாமா, விருந்துக்கு ஏற்பாடு செய். பாவம், தளபதி களைத்து வந்திருக்கிறார். வயிறார உண்ணட்டும். தாராளமாக. இந்த விருந்தை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார். சமையல் மூக்கை துளைக்கிறதே. நாக்கையும் துளைக்கும். எனக்கு கூடவா? இல்லை, தங்களுக்கும் தைரியத்திற்கும் தனியாக எடுத்து வைத்திருக்கிறோம். அங்கே வந்து மாறிவிடாமல் இருந்தால் சரிதான். ஆஷாவை அவர்களுக்கு அடையாளம் தெரியாது. அவளே வந்து பரிமாறட்டும். பிரபு, நானும் வருகிறேன். தளபதி அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்தல்லவா? அப்பப்பா அப்பப்பா, எப்படி முடியும்? முடியவே முடியாது. நிச்சயமாக முடியாதா? தளபதி, தந்தைக்கு பத்திய உணவு. அவர் இருந்து உபசரிக்க முடியாததற்கு தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இளவரசே, கூட்டணுமா? உள்ளன்பு இருக்கும் இடத்தில் உபச்சரிப்பு தேவையில்லை. சமையற்காரன் புதியவன். நலனுக்கு அடுத்தபடியாக இவனைத்தான் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ருசியா இருக்கு. ருசியா இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாரு நம்ம கைத்திறமைய. இதான் நழ, அதான் பாகம். மிளகாய் காரத்தை உணவு எப்படி? ஆஹா, பிரமாதம் பிரமாதம். நான் எப்பொழுதும் காரம் குறைவாகவே சாப்பிடுகிறவன். உப்பிட்டவர்களையே நினைக்காதவர்கள் அம்மா. அவர்களுக்கு இதெல்லாம் உரைக்கவா போகிறது?
குறைவா இருக்க. எதற்கமா வெந்நீர்? வாய் கொப்பளிக்கவா? இல்லையப்பா, நாக்கு கொப்பளிக்க. தைரியநாதரே, விருந்து திருப்தி தானே? கடகச்சுதான். தளபதி, என்னை கௌரவித்து வருகை தந்ததற்கு பெருமை அடைகிறேன். உங்கள் வருகையால் ஒரு பிரிந்த உறவு கூட போகிறது. இளவரசி ரத்னாவின் திருமணத்திற்கு எனக்கு பூரண சம்மதம். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. என் எண்ணம் கைகூடி விட்டது. அடுத்து ஒரு நிபந்தனை. என்ன? இந்த திருமணம் ஆடம்பரமின்றி, அரண்மனையைச் சேர்ந்த இடமுமின்றி வேறெங்கோ ஒரு ஆலயத்தில் நடைபெற வேண்டும். இதற்கு மன்னர் சம்மதம் கேட்டு மணநாள் குறித்தால் நாள் அங்கிருப்பேன்.